நிறையாவே சாப்பாடு இருக்கு. தண்ணிக்கு தான் இவங்களுக்கு இந்த இடத்துக்கு ஒரு தொட்டி வச்சிடலான் இருக்கும், தண்ணி தொட்டி. இடத்துக்காரங்க அனுமதிக்க வேணாம், பசி ரொம்ப வாட்டுக்குதுங்க. இன்னும் போய் வீட்டுக்கிட்ட அங்கிட்டு எங்கள் வீட்டுல இருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர், அங்கே ஒரு 7 பேர் இருக்காங்க. இப்படியே உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது 1 மணி ஆயிருங்க. வாடா சாப்பிட்றது, வாங்க வா, நீங்க வா, குறைக்காம. நான் தான் அண்ணா தான், இங்கே வா, 3 பேர் இங்கே வந்து சாப்பிடுங்கடா. யாராவது சாப்பாடு கொண்டாந்துட மாட்டாங்களான்னு ஒரு தவிப்போட ஏக்கத்தோட. டேய் பசி பாருங்க. டேய் சாப்பிட்றேன் எல்லாம் சாப்பிடுங்க. குறைக்காம சாப்பிட்றேங்கடா. என்ன பண்ண போறேன்? இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா ஏரியாஸ் வந்து டேஞ்சருங்க ரொம்ப. வண்டி ஃபோனு எல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. ஒரு சிலர் நம்ம வந்து சேவை வந்து பொய்யா செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாமே படுறோம். நீங்கள் எத்தனை பேர் லைவ் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களோட கருத்துக்கெலாம் சொல்லுங்கள். நான் ஏன்னா லைவ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு தெருவுக்கு போயிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு 2 தெருவு இருக்குது. அதுக்கு அங்கே மேலே போய் சாப்பாடு நேரமே போடணும். நம்ம உண்மையாக இவங்களுக்கு சேவை தான் இந்த வாயிலா ஜீவனுக்கு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தோணுதோ அவங்கெல்லாம் முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா ஒரு ரெட் கலர் ஹேட்டினை மட்டும் போட்டு விட்ருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் லைவ் பூஸ்டப் ஆகும் நீங்கள் போட்டிங்கன்னா. என்னங்க ஒருத்திங்க கூட போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நான் உண்மையாக செய்கிறேன்னு யாருமே நீங்கள்லாம் நம்பலை, அதானே?